விக்ரம், வேதா, அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ போட்டி எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அதில தன்வியும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அழகா கோணி பை வச்சுட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு வராங்க. ஆனா குதிக்கவே முடியல. அப்படியே விழுந்துட்டாங்க. "எழுந்துரும்மா, எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. இருந்தாலும் பொறுமையா வந்தாங்க. வந்த உடனே சொல்றாங்க, "பரவால்ல விடுமா, நீ பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவே பெரிய விஷயம். நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தன்வி" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. அடுத்தது யார் யாரு என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனேயே அதே மாதிரி டாக்டர் ட்ரெஸ் போட்டு வந்து தன்வி நிக்கிறாங்க. அத பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. தன்வியோட பாட்டி, தாத்தா, வேதாவோட அம்மா, அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னம்மா உனக்கு டாக்டர்னா ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, எங்க அம்மா ஒரு டாக்டர். எங்க அம்மா நெறைய குழந்தைய காப்பாத்தியிருக்காங்க. எனக்கு டாக்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ் போட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டெதஸ்கோப் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க. "பரவாயில்லையே!" அத பார்த்தோனே வேதா பயங்கரமா சந்தோஷப்பட்டு அப்படியே கிட்ட வந்து தன்விக்கு முத்தம்லாம் குடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு வந்து அத பத்தி எல்லாருமே பேசுனாங்க. எல்லாருமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது சொல்றாங்க, "சூப்பர் ஜோடி யாருன்னு செலக்ட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. யார் யார் ஓகேவோ அவங்கலாம் வந்து கலந்துக்கலாம்னு சொல்றாங்க. "என்னங்க நாம போய் கலந்துக்கலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்றாங்க. "என்னது நாம போய் கலந்துட்டு அங்க என்ன பண்றது? நாம எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போட்டுட்டு இருப்போம்" அப்படின்னு சொல்றாரு. "உங்கள கூட்டிட்டு எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. வேதாவோட அம்மா சொல்றாங்க, "வாங்க நாம போகலாம். நாம போய் கலந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் வேண்டாம்மா" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. "சரி வாங்க, யார் வரீங்களோ வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீ போ வேதா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "போ விக்ரம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து எழுந்து போறாங்க. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "போங்க, நீங்க போய் எப்படி அங்க ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப வேதா, விக்ரம் 2 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. சரி, ஒருத்தர ஒருத்தர திட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி மாத்தி ரொம்ப நேரமா திட்டுறாங்க. "ஐயோ! போதும் போதும் போதும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி டான்ஸ் ஆடுங்க. சூப்பரா டான்ஸ் ஆடணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விக்ரம், வேதா 2 பேருமே சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அழகா ஆடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி விக்ரம் எல்லாமே பண்றாரு. "சூப்பர்! டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. காவேரி எல்லாருமே பார்க்குறாங்க. பரவால்ல, விக்ரம், வேதா 2 பேரும் சூப்பர் ஜோடின்னு பேர் எடுப்பாங்க போல இருக்கே அப்படின்னு விக்ரமோட அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதாவும் விக்ரம் 2 பேருமே நல்லா டான்ஸ் ஆடுனாங்க. மாப்பிள சூப்பரா ஆடுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க. அவரும் பார்க்குறாரு.